வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொக்கோலி மசால் எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனிஷ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்க ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொக்கோலி மசால் பண்ணுறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸில் ப்ரொக்கோலி எடுத்திருக்கேன். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த ப்ரொக்கோலியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. உலகத்திலே உள்ள அதிகப்படியான சத்து உள்ள காய்கறிகளில் இந்த ப்ரொக்கோலியும் ஒன்றாகும். சர்க்கரை நோய் உள்ளவங்க வாரத்தில் 2 தடவை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதாக இருக்கும். இதில் கால்சியம் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொதிக்கிற தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரொக்கோலி ஃபுல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அடுப்பில் கூட கொதிக்க வச்சு கூட வச்சுக்கலாம். அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் ப்ரொக்கோலி மசால் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனோடனே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா நல்லா எண்ணெயிலே கோட் பண்ணிக்கோங்க. சிம்மிலே வச்சுட்டு வதக்கினா தான் உங்களுக்கு மசாலா கருகாமல் அப்படி கிடைக்கும். இதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த மசாலா கொதிக்க வச்சுக்கலாம். லைட்டாக 2 கொதி வந்தாவே போதும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரொக்கோலி சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை ரிமூவ் தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ப்ரொக்கோலியை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ப்ரொக்கோலி பார்த்திங்கன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு 4 நாளாவது இந்த காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ப்ரொக்கோலிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இந்த ப்ரொக்கோலி உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புற்றுநோயை தடுக்கக்கூடிய சக்தி இந்த ப்ரொக்கோலிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக இந்த மசால் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சாதத்து கூடயோ இல்லாட்டி சப்பாத்தி கூடயோ சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பரட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு ஃபைனலாக நான் கஸ்தூரி மேட்டி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வெந்தயக்கீரை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மல்லியில கூட தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு காலிஃப்ளவர் டேஸ்ட்டில் அப்படியே இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் இந்த ப்ரொக்கோலியை எந்த விதத்தில் வேணாலும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அதாவது கூட்டா 65வா இல்லாட்டி பொரியலாக எந்த மாதிரி வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்க விரும்பியே சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.